வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகா போற்றி. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எனக்கு திருப்புகழ் பாடல் செய்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த திருப்புகழ் பாடலை நான் வேற ஒரு காரணத்துக்காக பாராயணம் பண்ணேன். ஆனால் இதுக்கு இந்த இந்த விஷயமும் இந்த நன்மையும் நடக்கும் இந்த பாடலுக்கு. இது இந்த 2 காரணங்களுக்காகவும் நம்ம பாராயணம் பண்ணலாம். நான் எதுக்காக பாராயணம் செய்தேன்னா, என்னோட இழந்த ஒரு பொருளை திரும்ப பெறுவதற்காக. நான் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஜுவல் கொடுத்துருந்தேன். ஆனால் அது எனக்கு திருப்பி கிடைக்கல. ஆனால் அதுக்காகவும் நான் இப்போ இந்த திருப்புகழ் பாடலை எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. நான் அதை இது பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பாராயணம் பண்ணுவேன். எப்போ டைம் கிடைக்குதோ அந்த பாடலை நான் பாராயணம் பண்ணுவேன். ஆனால் அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறலை. அது கண்டிப்பாக முருகன் அதை நடத்தி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் கண்டிப்பாக நான் வீடியோவில் நான் பதிவு பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஆசைக்காக நமக்கு எல்லாருக்குமே வீடு கட்டணுங்கிறது ஒரு நமக்கு கனவு. எல்லாருக்குமே அது ஒரு பெரிய வேண்டுதலாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்கும். நான் அதுக்காக நினச்சி இந்த பதிகத்தை நான் பாராயணம் பண்ணலை. இந்த விஷயத்துக்காக தான் நம்மளோட அந்த நகை அந்த ஜுவல் திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பாடலை பாராயணம் பண்ணல. ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக சொந்த ஊரில் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசை. இடமும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் முருகன் உதவியால் அவர் ஜஸ்ட் நான் கேட்க மட்டும்தான் செஞ்சேன். அதுக்காக எந்த பதிகமோ நான் எதுவுமே நான் பாராயணம் பண்ணல. ஆனால் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கணும், சொந்த ஊரில் கிடைக்கணும். அதே மாதிரி இடமும் அமைஞ்சது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் இடம் வாங்கிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம தச்சு செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் தள்ளி போயிடுச்சு, முடியல. இப்போ நான் கேட்கவே இல்லை. நான் இப்போ தச்சு செய்யணும் அப்படின்னு நான் எந்த வேண்டுதலுமே வைக்கல. ஆனால் மனசுக்குள்ளே நமக்கு தெரியும் இல்லையா, வீடு கட்டணும், ஊரில் கட்டணுன்ட்டு நம்ம நினச்சிட்டே இருந்தோம். அப்போ இந்த திருப்புகழ் பாடலை நான் என்னோட அந்த நகை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பாராயணம் பண்ணேன். நான் சேனலில் கூட இந்த திருப்புகழுக்கு நான் விளக்கம் எல்லாமே கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னதுலேருந்து நான் இந்த திருப்புகழை எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் பாராயணம் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் நான் கேட்டது வேறு, கிடைச்சது வேறு. அந்த மாதிரி தான் இது நம்ம சொல்லணும். நான் கேட்டது ஆனால் கிடைச்சது அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. பார்த்தா என்ன சொல்கிறது, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த தடவை போய் ஜாதகம் பார்க்கல, நேரம் எதுவுமே பார்க்கல. இந்த தச்சு வந்தது, இது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று குபேர வாஸ்து, நம்ம மார்ச் 6ஆம் தேதி நம்ம சொந்த ஊரில் தச்சு பண்ணியாச்சு. இந்த வீடும் முருகன் அருளால் நல்லபடியாக கட்டி முடிப்போம்னு நினைக்கிறேன். முருகன் அருளால் அது கண்டிப்பாக நடக்கும். ஆக்சுவலாக முடிஞ்ச உடனே போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் வெயிட் பண்ண, கட்டி முடித்தோடனே தான் அந்த வீடியோ போட்டிருக்கணும். பட் எனக்கு அவ்வளோ டைம் வெயிட் பண்ணுறதுக்கு இது இல்லை. எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த திருப்புகழை பாடி பாராயணம் பண்ணுங்கள். முருகன் உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவார். அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற இந்த திருப்புகழை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வேண்டுதலை சொல்லி முருகன்கிட்ட மனதார நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையோ நான் 6 முறை வெள்ளி செவ்வாயில் கோயிலுக்கு போகும்போது 6 முறை பாராயணம் பண்ணுவேன். மற்றபடி எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் ஆனால் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நான் 6 முறை பாராயணம் பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள், பலன் அடையுங்கள். முருகா போற்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த திருப்புகழ் பாடி உங்களுக்கும் இந்த சொந்த வீடு வாய்ப்பு அமைஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, முருகா சரணம்.